வெங்கடேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வம் சுவாமியே நமக. பேரன்புமிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். சுறுசுறுப்பு, எதிலும் வேகம், அதே நேரத்தில் நின்று செயலாற்றக்கூடிய தன்மை கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக மாதங்கள்ல இந்த புரட்டாசி மாசத்துக்கு ஒரு பெரிய பவர் உண்டு. அதுவும் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல ஜீவனாதிபதி வர்றப்ப பலன் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் போது, அப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாசத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன லாபங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் அதான் மெயினான விஷயம், பலன்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். முதல்ல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் அவரோட ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சனி பகவான் இப்ப வக்ரகதியில வர இருக்கிறார். அடுத்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். தனாதிபதி பஞ்சமாதிபதி ஆகிய குரு பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கப்ப தனபாக்கியங்கள்லாம் கொஞ்சம் கடிச்ச மாதிரி தான் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்து கடகராசிக்கு உச்சம் பெறுவதற்கு வர்றப்ப பலன்கள் உங்களுக்கு உச்சத்தை நோக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாசம் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் அவருடைய கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானத்துல சூரிய பகவானும் அவரோடு லாபாதிபதியாகிய புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அது தொழில் ரீதியா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பெரிய அளவு லாபம் கொடுக்கும். ஏன்னா ஜீவனாதிபதி லாபாதிபதி சேர்றப்ப பாத்தீங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு விற்கணும்னா 12 ரூபாய்க்கு விற்கல, அந்த அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால லாபங்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. அடுத்து உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயத்துல அமர்ந்திருக்கிறார். ஆனா விரயமாக இருந்தாலும் இந்த மாதம் 13ஆம் தேதி லாபாதிபதி சேர போறார். அதனால இந்த விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக லாப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கிரக மாறுதலும் நல்லா இருக்கு, கிரக அமைப்புகளும் இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதனால பலன்களும் உங்களுக்கு சிறப்பாகத்தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, முதல்ல இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போம். அதன்படி புரட்டாசி மாசம் 5ஆம் தேதி மகாலய பட்சத்து அமாவாசை வருகிறது. 12 அமாவாசையிலே ரொம்ப விசேஷமான அமாவாசை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மகாலய பட்சத்து அமாவாசை தான். இந்த அமாவாசை தேதியில அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடாவது பண்ணுங்க, நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். அடுத்த 6ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பம். 9 நாட்களும் மிக விசேஷமானது. முப்பெரும் தேவிகளுக்கு விசேஷமான நாட்கள். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி துர்காஷ்டமி வருகிறது. எல்லா பிரச்சனையும் நீங்கி நல்ல வாழ்வு கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான நாள். சத்ரு சம்ஹாரம் எல்லாமே ஒளிஞ்சிடும். அடுத்து 15ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது. 16ஆம் தேதி வித்யா ஆரம்பம் சொல்லக்கூடிய விஜயதசமி வருகிறது. அடுத்து இந்த மாசத்துல சனி பிரதோஷம் வருகிறது 18ஆம் தேதி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26, 27 மற்றும் 28ஆம் தேதி மதியத்து வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. அதனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நிதானமா நடந்துக்கு. சரி, இந்த மாசம் சுபயோகங்கள் உண்டான்னு பார்த்தா இந்த மாதத்துல 1, 8, 13, 17 ஆகிய 4 நாட்களும் சுபமுகூர்த்த நாட்களாக வருகிறது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் கை கொடுத்து உதவக்கூடிய அற்புதமான மாதமாக வருகிறது. ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆனால் உங்களுடைய அந்த நிலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சற்று அதாவது மாறுபட்ட நிலைகள் அளிக்கிறது. இந்த விஷயம் செய்யலாமா வேண்டாமான்னு உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த மாதம் தான். எல்லாம் கிடைக்க போகுது, ஆனா செய்யறதுல உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்பட போகுது. அதனால அந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுங்கிறத தெளிவா தீர்மானம் பண்ணீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தரப்போகிறது. முதல்ல தொழில் ரீதியாக நன்றாக இருக்குன்னு பார்த்தா தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும்.
ஏன்னா 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது ரொம்ப லாபத்தை கொடுக்க போகுது. முதல் சொன்ன மாதிரி 10ஆம் இடத்து அதிபதி லாபத்தில் சேர்ந்து உட்கார்ந்துருக்கல வியாபாரத்தில் சிறந்த நன்மையை அடைவீர்கள். இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் பண்டிகைகள் நிறைய வருது. குறிப்பாக சொல்லப்போனோம்னா நவராத்திரி வருகிறது, அடுத்து தீபாவளி பண்டிகை வருகிறது. அதனால தீபாவளியில வியாபாரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு சிறப்பான வியாபாரத்திற்கு அடித்தளமாக தொழிலும் நன்றாக அமையும். அப்ப தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து அது கிடைச்சாலே என்ன செய்ய, பணம் காசு பொருளாதாரம் நிறைய வந்துடும். நான் முதல் சொன்னேன் உங்களுக்கு, ஜனாதிபதி உச்சம் பெற போறாரு. அந்த உச்சம் பெற்று என்ன செய்ய போறாருன்னா உங்களை தான், உங்க ராசியை தான் முதல் பார்க்க போறாரு. 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. அதனால நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் அந்த குரு பயிற்சிக்கு, குருவின் அதிசாரத்துல இருந்து பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. அது குறிப்பா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 55 நாள் அந்த இடங்கள்ல அமர்ந்திருக்கிறார். அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் சுப யோக பலன்களாகவும் சுப முகூர்த்தங்களுக்கான யோகத்தையும் கொடுக்கும். அது குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போகும். இது எல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறந்த நற்பலனை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி, லாபத்தை தான் சந்திப்பீர்கள். ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கல இந்த மாதம் முழுவதுமே உத்தியோகர்களுக்கு அருமையான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கை கொடுத்து உதவும். அது குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த பணி மாறுதல்கள், பணிச்சுமை இவையெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால உத்தியோகர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறோம் 10ஆம் இடங்கள்னால உங்களால் கணவருக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்க போகிறது. கணவரால் விட உங்களால் கணவருக்கு அதிக லாபங்கள் கிடைக்க போகிறது. உங்களுக்கு அவருக்கு உங்களுடைய உதவி நிறைய தேவைப்பட போகுது. அந்த அளவுக்கு இந்த மாசம் முழுவதுமே நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் போது அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு மங்கள யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த மாசம் உங்களுக்கு அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவை எல்லாமே இந்த மாதத்துல நல்ல பலன்களா அமைகிறது. இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. சிறந்த மாதமாக உங்களுக்கு அமையும். அப்படி அமைவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.